இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு, ஒரு சர்வேவின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் 23% அதிகமான வாக்குகளை பெற்று 100 தொகுதிகளில் வெற்றி பெறும், தமிழகத்தின் எதிர்கட்சியாக விளங்கும், இன்னும் சற்று வேகமாக செயல்பட்டால் வெற்றி கழகம் விஜயுடைய கட்சி தமிழகத்தில் ஆட்சி கூட பிடிக்கலாம் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், தி பிரிண்ட் என்கின்ற ஒரு ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது. அந்த சர்வேவின் படி விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் சுமார் 23% வாக்குகள் பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் விவகாரம், கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் விவகாரம், அதில் 41 பேர் உயிரிழந்த சர்ச்சை, இவையெல்லாம் நடிகர் விஜயின் வளர்ச்சியை பெரிதாக எதுவும் பாதிக்கவில்லை. அதாவது 2.91 லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி திமுகவிற்கு 45 முதல் 50% வாக்குகள் கிடைக்கும் என்றும், அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு 35% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்குகளும், மற்ற கட்சிகளுக்கு 3% வாக்குகளும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தவேக இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும் சித்தாந்தம் கொண்ட மக்கள் மனநிலை காரணமாக அதிமுக கூட்டணி சரிவையை சந்திக்கும் என்றும் அந்த சர்வே கூறியிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நடத்தப்படுகின்ற சர்வேக்கள் சரியாக நடத்தப்படுகிறதா? அதிமுக இன்றைக்கு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளரவில்லை. அண்ணாமலை காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததை போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சி கிணத்தில் போட்ட கல்லை போல சத்தம் இல்லாமல் கிடக்கிறது. அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் தலைவிரித்தாடுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பட்டியல், சில முக்கிய தலைவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. போதாத குறைக்கு தற்போது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகரான செல்வாக்கு படைத்த செங்கோட்டையன் அவர்களும் அதிமுகவை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் பெரிய சலசலப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. போதாத குறைக்கு திமுகவும் கொங்கு மண்டலத்தில் குறிவைத்து செந்தில் பாலாஜியின் மூலம் காய்களை நகர்த்தி திமுக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக வலிமை இழந்து கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சமாவது வளர்த்து வைத்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதிமுகவின் செல்வாக்கு வட தமிழகத்திலும் கொங்கு மண்டலத்திலும் தான். வட தமிழகத்திலும் அதிமுகவிற்கு செல்வாக்கோடு நின்று தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவுகளாக இருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணியும் இணைவார்களா, இணைய மாட்டார்களா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இணைந்து அதிமுகவோடு கூட்டணி வைத்து, பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து, தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைத்தால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறலாம். அப்படி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகின்ற பொழுது முதலமைச்சர் யார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்குமா, அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுமா என்பதெல்லாம் $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தாலும் கூட, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள் நாங்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அமர்ந்து பேசி யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஏற்கனவே குழப்பமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது.
அவர்கள் கூட்டணியை நம்பி இதுவரை வேறு எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரவில்லை. குமராபாளையத்திலே ஒரு பிரச்சார கூட்டத்திலே பேசிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்று ரகசியமாக ஒரு செய்தியை அந்த கூட்டத்தில் பரப்பினார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் தொலைபேசியில் பேசினார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி இவற்றோடு தமிழக வெற்றி கழக கூட்டணியும் உறுதியாகிவிடும், தமிழகத்திலே அடுத்து அதிமுக ஆட்சியை பிடித்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களில் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயும் தொலைபேசியில் பேசவில்லை, கூட்டணி சம்பந்தமாக பேசவில்லை என்று நடிகர் விஜயும் சொல்லிவிட்டார், எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிவிட்டார். அதே நேரத்தில் நடிகர் விஜயை பொறுத்தவரை அதிமுகவோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை, தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்து விட்டார் என்று தமிழக வெற்றி கழகம் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 45 முதல் 50% வாக்குகளை திமுக பெற்றால் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும். ஏனென்றால் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கூட்டணி தொடர்கிறது. இப்படி பேசுவதால் நான் திமுகவிற்கு ஆதரவாக பேசுவதாக யாரும் நினைக்க வேண்டாம். ஊடகங்களிலே வந்திருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, கருத்து கணிப்பை கருத்தில் கொண்டு, அந்த கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா என்று எடுத்துக்கொள்ளாமல் கிட்டத்தட்ட அந்த கருத்து கணிப்புகள் ஒருவேளை சரியாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் என்பது 2026 ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் தெரிய வரும். அடுத்து திமுக இன்னொரு வேலையை செய்ய இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தனியாக எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பை நடத்த இருக்கிறது. அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க வேண்டும், அந்த கூட்டணிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து இன்னொரு கருத்து கணிப்பையும் திமுக நடத்த திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவையெல்லாம் வேகமாக தேர்தல் பிரச்சாரத்தை செய்தாலும் கூட, அன்புமணி போன்றவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தாலும் கூட அதனால் திமுகவிற்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று திமுக தலைமை நினைக்கிறது. ஏனென்று கேட்டால் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, திமுக ஆட்சியின் மீது வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு எல்லாம் ஓட்டுக்களாக மாறுகின்ற பொழுது அந்த ஓட்டுக்கள் அனைத்தும் ஒரு அணிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் சின்ன பின்னமாக சிதறுகிறது. ஒரு பக்கம் விஜய் பிரிக்கிறார், இன்னொரு பக்கம் சீமான் பிரிக்கிறார், ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு போகிறது, இன்னொரு பக்கம் அன்புமணியுடைய பிரச்சாரத்தால் திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் வேறு பக்கம் சிதறுகிறது. அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் நடத்துகிறார். ஆனால் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுக்களை அன்புமணி அறுவடை செய்வாரா என்று கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இல்லை என்றுதான் கருத்து கணிப்புகள் கூறுகிறது. அன்புமணி செய்கின்ற திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தால் அந்த ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு தான் போகுமே தவிர அன்புமணிக்கு கிடைக்காது என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம், அன்புமணி மட்டும்தான் அவருடைய அமைப்பில் திமுகவிற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு கீழே இருக்கின்ற எந்த தலைவர்களும் திமுகவிற்கு எதிராக துரும்பை கூட கிள்ளி போடவில்லை, திமுக அரசுக்கு எதிராக பேசவில்லை, மாறாக அவர்கள் மருத்துவர் ஐயாவின் ஆட்களுக்கு எதிராகத்தான் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்களே தவிர திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை அன்புமணியை தாண்டி அவருடைய பின்னால் இருப்பவர்கள் யாரும் செய்யவில்லை. ஆகவே அன்புமணியின் திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை என்று ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதாக அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இன்றைக்கு வலிமையாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்து ஒரு கருத்து கணிப்பை நடத்த இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற கூட்டணியில் திமுகவிற்கு மட்டும் எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும், கூட்டணிக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும், கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பதை பற்றியும் ஒரு சர்வே நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த சர்வேவின் அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற கூட்டணியே போதுமா அல்லது இன்னும் சில இயக்கங்களை, இன்னும் சில கட்சிகளை கூட்டணிக்குள்
கொண்டு வர வேண்டுமா என்றெல்லாம் திமுக 2026 தேர்தலை பற்றி வேகமாக சிந்தித்து பல்வேறு கருத்து கணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பின் முடிவில் திமுக முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இன்றைய நிலையில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக கூட்டணி இன்னும் முழு மூச்சுடன் தயாராகவில்லை. கூட்டணி இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக கூட்டணியோடு அதிமுக தேர்தலை சந்தித்தால் அதிமுகவிற்கு நிச்சயம் சரிவுதான் ஏற்படும். அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்தியாக வேண்டும். பிரிந்து சென்ற தலைவர்களை ஒருங்கிணைத்தாக வேண்டும். ஒருங்கிணைத்து இன்னும் கூட்டணியை பலப்படுத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் கூட்டணிக்குள் அழைத்து வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணிக்குள் இணைத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லையேல் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்து 10 தோல்வி பழனிசாமி என்பதற்கு பதிலாக 11 தோல்வி பழனிசாமி என்ற பெயரைத்தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறது என தெரிவித்து மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.